தீபாவளி ஷாப்பிங்ல தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு உங்களுக்கு கொஸ்டின் வரும், நீங்க எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்துட்டீங்க, உங்க ஹஸ்பண்ட் எடுக்கலையே அப்படின்னு கேட்பீங்க. அவங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லைங்க, எப்போ போனாலுமே வந்து ஷாப் வந்து காலியா தான் இருக்கும். கம்மியாகவும் இருக்கு. தானியா என்ன பண்ற? என்னடா மாட்டாங்க, நான் ஷியோரா சொல்றேன். அப்ப ரெண்டு பேருமே ஒரே மாதிரி எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ட்ரெஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, ரொம்ப அழகா இருந்தது, யூனிக்கா இருந்தது. ஸோ ரேட் பார்த்தீங்கன்னா 344. குட்டி பாப்பா போட்டு பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்தது. சைஸ் பொறுத்து வந்து ரேட் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுது. போகும்போது வந்து அந்த பொம்மையில் போட்டு வச்சிருந்த ட்ரெஸ் இது கலரை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிச்சது. இந்த கலர் ஸ்கின்க்கு வந்து நல்லா மேட்சாக இருந்தது, நல்லா வந்து அந்த ராயல் லுக் வந்து கொடுத்துதுங்க இந்த ட்ரெஸ். நான் போடும்போது ரொம்ப அழகாக இருந்தது. நான் வந்து கடையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1000 rupees. ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி ஷாப்பிங்ல தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு தானியா தாயரா பாப்பாக்கு நாங்கள் வந்து என்ன ட்ரெஸ் எடுத்தோம், ஸோ எங்களுக்குமே வந்து நாங்கள் என்ன ட்ரெஸ் எடுத்தோம் சொல்லிட்டு வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக காமிக்க போகிறோம். ஆக்சசரிஸ் வந்து நான் எங்கே வாங்கினேன், ட்ரெஸ் வந்து நான் எங்கே சூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு டீட்டெயில் வீடியோ வந்து இதில் காமிக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து தீபாவளி கிட்ட வரப்போது நீங்கள் எல்லாருமே தீபாவளி பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நம்ம ட்ரெஸ் எடுக்க போறோம் சொல்லு. இருக்கா பாருங்கண்ணா 24ல நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இது கொஞ்சம் இறக்கி போடு, ஏன் தூக்கி போடு. அந்த ட்ரெஸ் ரெண்டு இருக்குமா மேலே, ரொம்ப நல்லா இருக்கு. பாய் பாய் பாய். வா. என்னடா லைட் செட்டிங் சொன்னேன். தானியா போ, உள்ள போ. ஐ என்ன பண்ற? பாப்பாக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெஸ் எல்லாமே வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு மேட்சாக வந்து ஆக்சரிஸ் வாங்க தான் நாங்கள் வந்திருந்தோம். எங்கே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா வந்து பாண்டி பஜாரில் இருக்க வந்து காஞ்சி பிளாஸா தான் போயிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து ஹோல்சேல் ரேட்டில் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைடல் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ ஹியரிங் செட்டு, ஸோ பேக்ஸ், ஷூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து ஹோல்சேல் ரேட்டில் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் இந்த ஷாப்க்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வரது, இதுக்கு முன்னாடி வந்தது இல்லை. ஸோ சும்மா விசிட் பண்ணிட்டு போகலான்னு தான் வந்தோம். பட் ஆனால் உள்ளே வந்து பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. எஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸில் வந்து அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க வந்து ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் வந்து அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ ரேட் வைஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டிஃபராக இருந்தது கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து, ஆனால் யூனிக்காக இருந்தது. ஸோ பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து செயின்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் வாங்கணும். இங்கே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கும் போது பாப்பாவோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒருத்தவங்க மீட் பண்ணோம். ஸோ வந்து அவங்ககிட்டயுமே வந்து இந்த குட்டி பாப்பா இருந்தா. ஸோ தாரா பாப்பா பார்த்தீங்கன்னா வந்து அந்த பாப்பாவை விடவே இல்லை. அந்த பாப்பாவும் வந்து தாயரா பாப்பா கூட நல்லா விளையாடிட்டு வந்து பாய் சொல்லிட்டு அமிச்சா. ஸோ நாங்கள் வந்து பாப்பாவுக்கு வந்து என்ன ரேட்டில் வந்து ட்ரெஸ் எடுத்தோம், ஸோ பாப்பாவோட ட்ரெஸ் கலெக்ஷன், இங்கே வந்து என்ன ஆக்சசரிஸ்லாம் நம்ம பாப்பாவுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு ரேட்டோட வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி வந்து இந்த தீபாவளி சீசனில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன மாதிரி ட்ரெஸ் சூஸ் பண்ணுறது சொல்லிட்டு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோவில் பார்த்துருப்பீங்க நாங்கள் தானியா தாயராக்கு வந்து எங்கே ட்ரெஸ் சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜோதின்ற ஷாப்பில் தான் சூஸ் பண்ணோம். ரெகுலராக வந்து நாங்கள் அங்கே தான் வந்து ட்ரெஸ்லாம் எடுப்போம். ஸோ இன்றைக்கி வந்து தானியா தாயரா பாப்பாக்காக என்ன ட்ரெஸ் நாங்கள் சூஸ் பண்ண சொல்லி உங்களுக்கு வந்து இப்போ நான் காமிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரே மாதிரி தாங்க சூஸ் பண்ணோம். ஸோ நாங்கள் போகும்போது டிசைட் பண்ணிட்டு தான் போனோம். தானியாக்கும் தாயராக்கும் வந்து சேமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பேட்டர்ன் தான் எடுக்கணும் அப்படின்ட்டு. சில பேர் யோசிக்கலாம், ஏன் ரெண்டு பேருக்கும் ஒன்றா எடுக்கிறீங்க, ஏன்னா வந்து பெரியவர்கள் வந்து ட்ரெஸ் போட்டால் சின்ன அவள் வளர்ந்ததுன்னா அந்த ட்ரெஸ் வந்து குட்டி பாப்பா போட்டுப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே ஃபஸ்ட்டு யோசித்தோம். பட் ஆனால் வந்து ரெண்டு பேருமே வந்து ஒரே மாதிரி பார்க்குற அந்த அழகு வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா நமக்கு வந்து கிடைக்காது. ஏன்னா வந்து கொஞ்சம் வளர்ந்தாங்கன்னா அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு தான் நம்ம ட்ரெஸ் எடுப்பாங்க. ஸோ நம்ம சொல்கிறத வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ பெரிய பிள்ளைங்களானாங்கன்னா அவங்க சொல்கிறத நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே வந்து ஒரே மாதிரி எடுக்க மாட்டாங்க. நான் ஷியோராக சொல்கிறேன், அப்போ ரெண்டு பேருமே ஒரே மாதிரி எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சதான் எடுத்துப்பாங்க. ஸோ கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் வந்து நம்ம ஆசைப்படி அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரே மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ நாங்கள் வந்து இது மாதிரி வந்து
ஒன்றாவே ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ எங்களை மாதிரி வந்து உங்கள் வீட்லேயுமே வந்து கேர்ள் பேபி இல்லைன்னா பாய் பேபி 2 பேர் இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து எப்படி ட்ரெஸ் எடுப்பீங்க? இல்லைனா வந்து நான் சொல்கிற மாதிரி எடுப்பீங்களா? இல்லைனா வந்து நீங்கள் வந்து 2 பேருக்குமே வேறு மாதிரி எடுப்பீங்களான்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வந்து யார் ட்ரெஸ்ஸுன்னு பார்த்துடலாம். நாங்கள் வந்து இந்த ட்ரெஸ்ஸு நாங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ட்ரெஸ் பார்த்துருப்போம். ஸோ ஆல்ரெடி வந்து அந்த வீடியோவில் நம்ம காமிச்சிருப்பேன் நான். ரெட் கலர் ட்ரெஸ் அது ரொம்ப அழகாக இருந்தது. பட் ஆனால் வந்து அது யூஷுவல் கலராகவும் இருந்தது. ஃபோட்டோக்கெலாம் நல்லா இருந்தது. பட் ஆனால் நேரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து ரெட் கலராக தான் இருந்தது. பட் ஆனால் ரொம்ப ஷைனிங்காக இல்லை, ரொம்ப கொஞ்சம் வந்து டல்லாக இருக்க மாதிரி இருந்தது. நார்மலாக இருந்தது. க்ராப் டாப் தான். பட் ஆனால் நார்மலாக இருந்ததுனால ஸோ அந்த ட்ரெஸ்ஸு வந்து நாங்கள் எடுக்கலை. அதுக்கு பதில் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் நாங்கள் எடுத்தோம். இதுவுமே வந்து நாங்கள் வீடியோ எடுத்திருப்பேன் நான். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது இந்த ட்ரெஸ் வந்து நாங்கள் பார்க்கும்போது. இது வந்து யார் சைஸ் பார்த்திங்கன்னா வந்து தானியா சைஸு. ரொம்ப அழகாக இருந்தது. இது நேரில் உங்களுக்கு வீடியோவில் எப்படின்னு தெரியல. பட் நேரில் பார்க்குறதுக்கு வந்து அப்படி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வந்து ஸ்டோன் இல்லை, மிரர் ஒர்க் இது. ஸோ ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அழகாக இருந்தா தானியாவும் தாயரா பாப்பா ரொம்ப க்யூட்டாக இருந்தால் தானியாவை விட. ஸோ வந்து ரொம்ப அழகாக இருந்தது இது. ஸ்கர்ட் பார்த்திங்கன்னா வந்து நார்மலாக இல்லை, பக்கத்தில் இங்கே 2 லேயர்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அந்த பஞ்சாபி பேட்டர்ன்லாம் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நார்மல் வந்து சோலி டைப் க்ராப் டாப் மாதிரி இல்லை. ஸோ வந்து கிளிட்டரிங் ஷேப்பில் வந்து ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது இந்த ட்ரெஸ்ஸு. அழகாக இருக்குல்ல? ஸோ இது கூடவே பார்த்திங்கன்னா வந்து இந்த ஷால்மே கொடுத்துருந்தாங்க. நான் கண்டிப்பாக வந்து தீபாவளிக்கு வந்து இந்த போடும்போது அது vlog வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஃபைனலாக இந்த ட்ரெஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ உங்கள் பேபிக்குமே வந்து நியர்பை வந்து வலசரவாக்கத்தில் இருந்தீங்கன்னா வந்து ஜோதின்ற ஷாப் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூனிக் கலெக்ஷன் அது. ரொம்ப யூனிக்காக கொடுத்துருந்தாங்க இந்த கலெக்ஷன்ஸ். நான் வரைங்குமே வந்து இது மாதிரி கலெக்ஷன்ஸ் நான் வந்து ஆன்லைனில் பார்த்துருக்கேன். பட் ஆனால் ஆஃப் ஸ்டோர் வந்து நான் பார்த்ததில்ல. ரொம்ப யூனிக்காக இருந்தது. நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா வந்து போய் விசிட் பண்ணி பாருங்கள். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 3000 ரேட் பார்த்தீங்கன்னா 3070. இங்கே வந்து டிஸ்கவுண்ட்லாம் இல்லைங்க. ஸோ ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான். இதுக்கு மேட்சாக பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சசரிஸ் வந்து பாப்பாவுக்கு வந்து இந்த 2 பேங்கிள் எடுத்திருந்தோம். இதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. அந்த வீடியோவும் நாங்கள் ஷேர் பண்ணியிருப்பேன் நான். வளையல் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. 2 செட் எடுத்தோம். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டோன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. பாப்பா சைஸ் போட்டு பார்த்து தான் வாங்கினோம். இதோட ரேட் பார்த்திங்கன்னா வந்து 135 இந்த சிங்கிள் பேங்கிள் ரேட்டு. ஸோ நான் வந்து 2 வளையல் எடுத்தேன். ஸோ வந்து மிக்ஸ் பண்ணி போடலாம்னு சொல்லிட்டு வந்து 2 பேங்கிள் எடுத்தேன். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது இதுவுமே. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த செயின் எடுத்தோம். ஸோ வந்து சிம்பிளாக இருக்கும். கொஞ்சம் வந்து பாப்பா இப்படி ஷால் தான் போட போகிறோம். பட் அதனால் கிராண்டாக எடுக்கலை. ஸோ வந்து இது வந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே போட்டுக்கலாம். ஸோ சிம்பிள் அண்ட் வந்து யூனிக்காக இருந்தது. ஸோ பழைய மாடல் தான். பட் ஆனால் வந்து எனக்கு வந்து தானியாவுக்கு வந்து இந்த பேட்டர்னில் போட்டு பார்க்கணுன்ட்டு ஆசை. அதனால் நான் வந்து எடுத்துட்டேன் நான். ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அவள் கழுத்தில் போடும்போது ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 344. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து காஞ்சி பிளாஸாவில் தான் எடுத்தோம். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து தானியாவோட அவுட்ஃபிட் இது முடிஞ்சிருச்சு. இப்போ தாயரா பாப்பா பார்க்கலாம். தாயரா பாப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அதே சேம் பேட்டர்ன் தான், டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே இல்லை. தானியாவுக்கு பார்த்த மாதிரி அதே தான். பட் ஆனால் கொஞ்சம் குட்டியாக இருக்கும். இது ரொம்பவே ப்ரிட்டியாக இருந்ததுங்க தாயரா பாப்பா போடும்போது. எவ்வளோ ப்ரெட்டியாக இருக்குது பாருங்கள். குட்டி பாப்பா போட்டு பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த ஷாப்லேயே வந்து இந்த ட்ரெஸ் எடுக்கும்போது வந்து பாப்பா வந்து கேப்சர் பண்ணி ஒரு ஷார்ட் ஒரு போட்டேன் நான் வீடியோ. அது அவ்வளோ ரெஸ்பான்ஸ். இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துடுது. இந்த ட்ரெஸ் வந்து நீங்கள் எங்கே வாங்குனீங்க, ஸோ வந்து ஷாப் அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து ஜோதியில் தான் வாங்கினோம். ஸோ ரொம்ப அழகாக அவளுக்கு வந்து நல்லா எடுத்து கொடுத்தது இந்த ட்ரெஸ்ஸு. இந்த ஃப்ராக் பேட்டர்னுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்கர்ட் பேட்டர்ன் வந்து ரொம்ப அழகாக ப்ரிட்டியாக இருந்தது. ஸோ பாப்பாவுக்குமே வந்து இதே சேம் ட்ரெஸ் தான். ஸோ ஷாலுமே கொடுத்துருக்காங்க பாப்பா. பட் ஆனால் வந்து இது வந்து பாப்பா எப்படி ஹேண்டில் பண்ணுவான்னு தெரியல. மோஸ்ட்லி போட மாட்டான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பாப்பா ட்ரெஸ்ஸோட ரேட் பார்த்திங்கன்னா வந்து 2770. ஸோ தானியாக்கு தான் பார்த்திங்கன்னா வந்து 3070. ஸோ தாயரா பாப்பாவுக்கு சேம் பேட்டர்ன் சேம் ட்ரெஸ் தான். பட் ஆனால் வந்து ரேட் வந்து கொஞ்சம் கம்மி, 2770. பாப்பாவோட சைஸ் பார்த்திங்கன்னா வந்து 18. தானியோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 24. ஸோ சைஸ் பொறுத்து வந்து ரேட் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுது. ஸோ 300 ருபீஸ் வந்து கொஞ்சம் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ ப்ரிட்டியாக இருக்குல்ல. ஸோ பாப்பாவுக்கு வந்து நான் என்ன ஆக்சரி வாங்கலான்னு பார்க்கலாம்.
ஸோ தாயரா பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த க்யூட்டான பேங்கிள் தான் நான் வாங்கினேன். அவ்வளோ அழகாக இருந்தது பாப்பா வந்து கையில் இதை பேங்கிள் போடும்போது. நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அவள் கையில் இந்த ஸ்டோன் பேங்கிள்ஸ் போட்டதுமே வந்து ரொம்ப வந்து நல்லா வைப்ரண்ட்டாக இருந்தது அந்த பாப்பா ஹேண்டுக்கு. அவ்வளோ ப்ரிட்டியாக இருந்தது. சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து பாப்பா சைஸை விட ஒரு சைஸ் வந்து நான் சின்னதாக தான் வாங்கினேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாப்பா வந்து வளையல் வந்து இப்போல்லாம் கழட்டிடுறா. ஸோ அதனால தான் சில்வர் எல்லாமே வந்து வளையல் கழட்டிடுறா போடும்போது. அதனால் கொஞ்சம் வந்து டைட்டாக வாங்கிட்டேன். அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ 2 கைக்கு போடுற மாதிரி வந்து நான் இது மாதிரி 2 செட் எடுத்தேன். இது ஒரு செட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 78 ருபீஸ். ஸோ ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. இந்த ரேட்டுக்கு வந்து இந்த பேங்கிள் வந்து நான் ஒருத்தனே சொல்லுவேன் நான். ரொம்ப கம்மி தான் ரேட்டு. ஆனால் வந்து வளையல் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ தாயரா பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் நெக் பீஸ்லாம் எதுவுமே எடுக்கல. ஸோ எப்படியும் பாப்பா வந்து அதெல்லாம் போட போகிறதில்ல. அவளுக்கு கொஞ்சம் இரிட்டேஷன் ஆகும். சில நேரம் வந்து அழ ஆரம்பிச்சிடுவா. அதனால் வந்து நான் நெக் பீஸ்லாம் எதுவுமே நான் வாங்கலை. வெறும் பேங்கிள் மட்டும் தான் வாங்கினேன். அவ்வளோ ப்ரிட்டியாக இருந்தது. நீங்களுமே வந்து குட்டி பாப்பாக்கெலாம் இது மாதிரி வாங்கினீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வச்சுக்கோங்க. கையில் போடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ தாயரா பாப்பாவுக்கு வந்து அவ்வளோதான். ஸோ 2 பேருக்குமே வந்து நாங்கள் ஒரு ட்ரெஸ் தான் எடுத்தோம் நாங்கள். ஸோ எப்படியும் வந்து தீபாவளிக்கு எல்லாருமே எடுத்து கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்து எங்கள் சைடில் இருந்து நாங்கள் 2 பேருக்குமே வந்து நான் ஒன்று தான் எடுத்தேன் நாங்கள். ஸோ தீபாவளி அப்போ வந்து 2 பேருமே வந்து ட்ரெஸ் போட்டு வந்து ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணி வந்து நான் உங்களுக்கு நான் vlog ஷேர் பண்ணுறேன். அவ்வளோ அழகாக இருப்பாங்க அந்த ட்ரெஸ்ஸில். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு என்ன எடுத்தேன்னு பார்க்கலாம். வந்து இந்த நாங்கள் என்ட்ரன்ஸ் போகும்போது வந்து அந்த பொம்மையில் போட்டு வச்சுருந்த ட்ரெஸ்ஸு இது. ஸோ ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. பட் ஆனால் நாங்கள் வேறு கலர் அவங்க வச்சுருந்தாங்க. நான் வந்து இந்த கலர் நான் கேட்டேனால இந்த கலர் வந்து என் ஸ்கின் டோனுக்கு வந்து அவ்வளோ மேட்ச் ஆகுது. நான் போட்டு ட்ரையல் பண்ணி தான் நான் எடுத்தேன் நான். ஸோ மேலே வைக்கிறேன் பாருங்கள். என்னோடய கலருக்கு வந்து நல்லா வந்து என் கலரை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிச்சிது இந்த கலர். அதே மாதிரி மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷைனிங் மெட்டீரியல். இப்போ ட்ரெண்டாக போயிட்டுருக்கா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு இது. பட் ஆனால் பேண்ட் இல்லை. இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து இது மாதிரி ஷால் தான் கொடுத்துருக்காங்க. ஷால் வந்து கொஞ்சம் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 சைடுமே பார்த்திங்கன்னா பார்டர் வச்சு கொடுத்துருக்காங்க. 2 சைடுமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் பார்டர் வருது. ரொம்ப அழகாக இருந்தது. நான் போடும்போது வந்து வினோத்மே வந்து ஏன் சிம்பிளாக இருக்குது இந்த ட்ரெஸ் ஏன் வந்து ட்ரையல் பண்ணுறேன்ற மாதிரி தான் பார்த்தாரு. பட் ஆனால் நான் போட்டுட்டு வந்து நான் நிற்கும்போது வந்து வினோத் சொன்னார் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரெஸ்ஸு எடுத்துக்கோ. இதே மாதிரி இன்னொன்று கூட எடுத்துக்கோன்னாரு. நான் தான் வந்து சேம் பேட்டர்னில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கல நான். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. எங்கள் ஸ்கின்க்கு வந்து நல்லா மேட்சாக இருந்தது. நல்லா வந்து அந்த ராயல் லுக் வந்து கொடுத்துதுங்க இந்த ட்ரெஸ் நான் போடும்போது. ஸோ ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. இந்த ட்ரெஸ்ஸுமே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஒர்க்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிள் பேட்டர்ன் தான். நெக் அண்ட் ஹேண்டுக்கு மட்டும்தான் வந்து டிசைனே. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வந்து டிசைனே இல்லை. ஃபுல் ப்ளைனு. பட் அதனால தான் வந்து இந்த ட்ரெஸ் வந்து அவ்வளோ லுக்காக இருந்ததுன்னு நினைக்கிறேன் நான். உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம். என்ன இந்த ட்ரெஸ் வந்து சிம்பிளாக இருக்கே இவங்க இப்படி பேசுகிறாங்களோ அப்படின்னு நினைக்கலாம். பட் ஆனால் போட்டால் தான் வந்து சில ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் ஆனால் போட்டால் அதோட லுக்கே வந்து வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ட்ரெஸ் தான் இது. சில ட்ரெஸ் வந்து நல்லா பார்க்கும்போது அவ்வளோ கிராண்டாக இருக்கும். ரொம்ப அழகான ட்ரெஸ் இது. ரேட் பார்த்திங்கன்னா 1049 தான். 1000 ருபீஸ் தான் இது. ஸோ இந்த ரேட்டுக்கு வந்து இந்த ட்ரெஸ் வந்து தாராளமாக எடுக்கலாங்க. நீங்களுமே வந்து தீபாவளிக்கு இந்த மாதிரி வந்து சிம்பிளாக இருக்கணும். பட் ஆனால் அதுக்குமே வந்து நல்லா எலகண்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சி வந்து நான் எடுத்தேன். நான் எப்போவுமே வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வந்து நான் எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னா டக்கு நான் எடுக்கவே மாட்டேன். ஸோ எனக்கு எப்போ ஏதாச்சும் நான் ட்ரெஸ் போனோன்னா பிடிச்சிருந்தா மட்டும் தான் எடுப்பேன். நான் வந்து நிறைய கடை கூட ஏறி இறங்குவேன். பட் ஆனால் பிடிக்கலன்னா எடுக்கவே மாட்டேன். இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் போன உடனே வந்து 2 ட்ரெஸ் தான் காமிச்சாங்க. இது வந்து ட்ரையல் பார்க்குறேன். என்ன போட்டதுமே வந்து எனக்கு அவ்வளோ அப்படியே பிடிச்சிருச்சு. ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து இந்த ட்ரெஸ் நான் எடுத்துகிட்டே சொல்லலாம். எப்போவுமே வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து நான் ட்ரெஸ் நான் எடுக்கவே மாட்டேன். ஸோ என் ஃபேமிலி மெம்பர்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் தெரியும் வந்து நான் ட்ரெஸ் கடைக்கு போனால் வந்து சுத்தமாக ஒரு ட்ரெஸ்க்கு எடுக்கிறதுக்கே பிடிச்சிருந்தா மட்டும்தான் எடுப்பேன். பட் ஆனால் இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு மேட்சாக பார்த்தீங்கன்னா வந்து நான் பேங்கிள்ஸ் மட்டும்தாங்க எடுத்தேன். இந்த பேங்கிள் எப்படின்னு தெரியுதா உங்களுக்கு? ரெயின் ட்ராப் பேங்கிள். ஸோ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நான் மோஸ்ட்லி வந்து பேங்கிள்ஸ் பர்சன்லாம் இல்லை. பேங்கிள்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு நான் போட மாட்டேன். பட் ஆனால் வந்து ரொம்ப டெம்ட் ஆயிடுச்சு இது மாதிரி வந்து கண்ணாடி வளையல் போடணும் அப்படின்ட்டு. கண்ணாடி வளையலே நான் போட மாட்டேன். மோஸ்ட்லி போட மாட்டேன். ஸோ என்ன தான் நான் நல்லா ட்ரெஸ்அப் பண்ணாலுமே வந்து இந்த மாதிரி வளையல்லாம் நான் போடவே மாட்டேன். ஸோ ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது இது. இதுவுமே வந்து அந்த காஞ்சி பிளாஸில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ நான் வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கல. பட் ஆனால் கரெக்டாக வந்து மேட்ச் ஆகிடுச்சு. இதை பாருங்கள், ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ். ஸோ ரொம்ப அப்படியே ஆப்டாக மேட்ச் ஆகிடுச்சு.
இது ஒரு செட்டு தான் நான் வாங்கினேன் நான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 112 தான் இதோட ரேட்டு. அவ்வளோ ப்ரிட்டியாக இருந்தது. ஸோ இது சத்தமே வந்து நல்லா இருக்குது. நார்மல் வந்து கண்ணாடி பேங்கிள் மாதிரி இல்லை, அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க பேங்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேங்கிளும் ஒன்று. ஸோ உங்களுக்கு தெரியுதா? நான் போட்டு காமிக்கிறேன். இந்த பாருங்க, இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து கண்டிப்பாக வந்து மேட்ச் ஆகாது, நல்லாவே இருக்காது. பட் ஆனால் வந்து இந்த ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வந்து இந்த பேங்கிள் போட்டால் வந்து அவ்வளோ அழகாக எடுத்து கொடுக்கும். ஸோ நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து இந்த இயரிங்ஸ் வாங்கினேன். ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு தெரியுதா? இந்த இயரிங் வாங்கியிருந்தேன். இதுவுமே காஞ்சி பிளாஸாவில் தான் வாங்கியிருந்தேன். எல்லா ஆக்சசரிஸுமே வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு செட்டு எல்லாமே அங்கே தான் வாங்கணும். ஸோ ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது, ரொம்ப யூனிக்காகவும் இருந்தது, மல்டி யூஸ். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வந்து நிறைய கிராண்டாக நல்லா ஸ்டோன் வச்சு அந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டேன். ஸோ சிம்பிளாக எடுத்தாலுமே வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்க மாதிரி பார்ப்பேன். அதே மாதிரி கொஞ்சம் வந்து அழகாகவும் தெரியணும். ஸோ எந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து எப்படி எடுக்கணுமோ அந்த மாதிரி எடுப்பேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸுக்கு பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஸ்டோன்ஸ் வச்சு எடுத்தாங்கன்னா ஸோ அது மாதிரி நல்லா இருக்காது. ஏன்னா வந்து நெக் பேட்டர்னில் வந்து நல்லா ஸ்டோன் இருக்குது. ஸோ அதான் நெக் பீஸ் நான் எதுவுமே எடுக்கலை நான். ஸோ நெக்கில் வந்து ஸ்டோன்ஸ் ஒர்க் கொடுத்ததுனால வந்து ஹியரிங் மட்டும் தான் நான் சூஸ் பண்ணேன். ஸோ இந்த ஹியரிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 150. நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு. பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் தான். பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ரெஸ் தான். இந்த ட்ரெஸ் வந்து நான் எனக்கு தாங்க வாங்கினேன். ரொம்ப அழகாக இருந்தது இந்த ட்ரெஸ்ஸு. செம்ம ப்ரிட்டியாக இருந்தது, ரொம்ப நீட்டாக இருந்தது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து செட்ஸு வந்து ரொம்ப ட்ரெண்டிங்லாம் போயிட்டுருக்கு. ஆன்லைன் சரி, ஆஃப்லைன் சரி, எல்லா ஷாப்லேயுமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி செட்ஸு வந்து நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. சாஃப்ட் மெட்டீரியல் இது. ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்தது, நல்ல காட்டன் இது, ஷைனிங்காகவும் இருந்தது. ஸோ நம்ம உடம்புல போடும்போது அந்த ஒரு ஸ்கின் டு ஸ்கின் வந்து அப்படியே அட்டாச்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லை, இரிட்டேட்டுமே ஆகலை. ஸோ ஒன் டே ஃபுல்லாக கூட பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து நம்ம வியர் பண்ணியிருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட்டு தான், ஆனால் வந்து குர்த்தா இல்லை. குர்த்தா இருந்து இப்போ செட்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து குர்த்தா வரும், கட் வச்சு தான் வரும். குர்த்தா செட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து கட்டு இல்லை. ஸோ ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அம்ப்ரெல்லா தான். இது வந்து நம்ம பேண்ட்டு போடணுன்னு கூட அவசியம் இல்லைங்க. பட் ஃப்ராக்காக மாதிரி கூட நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப வந்து எலகண்ட்டாக இருக்கும், ரிச் லுக் கொடுக்கும் இது போட்டால். ஸோ பேக்கெட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. பின்னாடி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக வந்து நாட்மே கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அழகாக இருந்தது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த ட்ரெஸ்ஸு. என்னை விட வந்து பார்த்திங்கன்னா வினோத்துக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வினோத் வந்து நான் ஜஸ்ட்டு போட்டு தான் காமிச்சேன், கண்டிப்பாக நீ இதை எடுத்துக்கோ அப்படின்னாரு. ஸோ அதனால் வந்து இந்த ட்ரெஸ்ஸுமே எடுத்தேன். இப்போ நான் காமிக்கிற ட்ரெஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து அந்த ஒரு ஷாப்பில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ வேறு எங்கேயுமே நான் போகல. ஏன்னா குட்டி பாப்பா வச்சுட்டு வந்து ஷாப்பாக வந்து என்னால் ஏறி இறங்க முடியாதுன்னு சொல்லிட்டு போனது ஒரு ஷாப் தான். அதுலேயே பார்த்திங்கன்னா வந்து எங்கள் எல்லாருக்குமே வந்து தீபாவளி பர்ச்சேஸ் முடிஞ்சாச்சு. ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ பேண்ட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து பலசா பேண்ட் தான் செட்டு, நம்ம போடணுன்னா போட்டுக்கலாம். இது வந்து மல்டி யூஸ் தான் நான் இதை எடுத்தேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிளாக் கலர் வந்து டிஷர்ட் வந்து வியர் பண்ணிட்டு நம்ம போகலாம், க்ராப் டாப் வியர் பண்ணலாம். ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது இது. மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நல்லா வந்து சாஃப்ட் காட்டன், நல்ல ஷைனிங் மெட்டீரியல். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ இருக்கா என்னன்னு தெரியல, நீங்கள் வேணால் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்தது இது. இதோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ். இந்த ரேட்டுக்கு வந்து ரொம்ப ஒருத்தனே சொல்லலாம், 1000 தான் இது. நான் வாங்கின 2 ட்ரெஸ்ஸுமே வந்து 1000 ருபீஸ் தான். ஸோ ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. சிம்பிளாக வந்து என்னோடய தீபாவளி வந்து முடிஞ்சிருச்சு, தீபாவளி ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. ரெகுலர் யூஸ்க்குன்னு ஒன்று எடுத்தேன். ஸோ ஃபங்க்ஷன் பார்ட்டி வியர்னு சொல்லிட்டு நான் ஒன்று எடுத்தேன். ஸோ இப்போ நான் காமிச்சிருக்க ட்ரெஸ் எல்லாமே வந்து ஒரே ஷாப்பில் தான் வாங்குனது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு பிரேஸ்லெட் நான் வாங்கியிருந்தேன் நான். இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. வாட்ச்லாம் கட்டுவேன் நான். ஸோ வாட்ச் கட்டும் போது வந்து சிங்கிள் ஒரு நார்மல் ட்ரெஸ்ஸுக்கெலாம் வந்து இது மேட்ச் பண்ணலாம், சில்வர் மேட்ச் பண்ணலாம் சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்தேன். ஸோ கோல்டு பேட்டர்ன் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல அங்கே, அதனால் வந்து நான் இந்த மாதிரி எடுத்தேன் நான். இதோட ரேட் பார்த்திங்கன்னா வந்து 304க்கு வந்து இது ஒர்த்தா என்னன்னு தெரில. பட் நான் யூஸ் பண்ணால் தான் தெரியும் ஃபேட் ஆகுமா இல்லை வந்து கலர் சேஞ்ச் ஆகுமா அப்படின்ட்டு. ஸ்டோன்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டாக கொடுத்துருக்காங்க. பட் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இந்த ரேட்டுக்கு வந்து இது ஒர்த்தா என்னன்னு தெரியல. பார்க்கலாம், நான் சொல்கிறேன் நான். சிம்பிள் அண்ட் எலகண்ட்.
ஸோ எங்களோட தீபாவளி பர்ச்சேஸ் இவ்வளோ தான். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு கொஸ்டின் வரும், நீங்கள் எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்துட்டீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் எடுக்கலையா அப்படின்னு கேட்பீங்க. வினோத் வந்து எப்போ பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் டைமில் தான் போய் எடுப்பார். அவங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லைங்க, எப்போ போனாலுமே வந்து ஷாப் வந்து காலியாக தான் இருக்கும். ஸோ மென்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் போனீங்கன்னா, மென்ஸ் ஸ்டோர்லாம் போனீங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூட்டமே இருக்காது. அதே மாதிரி அவங்க வந்து 2-3 கடைலாம் ஏறி இறங்கி ஸோ எடுக்கிற பர்சன்லாம் இல்லை. போனாங்கன்னா ஒரு 4-5 இருந்ததுன்னா அதில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. டக்குன்னு முடியும், ஒரு ½ hour கூட இருக்காது அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிற வேலை. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்து தீபாவளி கிட்ட வரும்போது தான் வந்து அவங்க ஷாப்லாம் போவாங்க, எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே இருந்தாலுமே. ஸோ எங்கள் அண்ணன் கல்யாணத்து கூட பார்த்தீங்கன்னா அப்படி தான் 2 நாள் முன்னாடி தான் போய் ட்ரெஸ்ஸே எடுத்தாங்க. நான் வந்து 1 month முன்னாடியே எடுத்துட்டேன் நான். ஸோ அப்படி தான் வந்து வினோத் வந்து அந்த டைமில் போய் எடுப்பாங்க. அதனால் ட்ரெஸ் காமிக்க முடியல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா எவ்ரி தீபாவளி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஊரில் தான் போய் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த சாட்டர்டேவே பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம். அதனால் வந்து வினோத் வந்து இங்கே எடுப்பாரா இல்லை வந்து ஊரில் போய் எடுப்பாரா எப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஸோ வினோதை தான் கேட்கணும். கேட்கும்போது எடுக்கலாம், டைம் இருக்குல்ல எடுக்கலாம், இன்னும் வந்து 5 நாள் இருக்குல்ல எடுக்கலாம் அப்படின்னாரு. ஸோ பார்க்கலாம் அவர் எப்போ எடுப்பாருன்னு தெரியல. அதெல்லாம் வீடியோவில் காமிக்க முடியும், ஆனால் கண்டிப்பாக வந்து ட்ரெஸ் எடுத்துருவார். ஸோ இந்த vlog வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நாங்கள் வந்து என்னென்னலாம் வாங்கினோம் எங்கள் பேபிஸ்க்கு, ஸோ எனக்கு வந்து என்னெல்லாம் வாங்கணும்னு சொல்லி நான் ஷேர் பண்ணிருக்கேன். கண்டிப்பாக வந்து இந்த vlog உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி வந்து அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாய்.